அபிராமி. இது எல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அவ கண்ணிலேயே விரல விட்டு ஆடுறேன். அடி போடி, நீ கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேங்கிற. அவ என்ன சொல்ல தெரியுமா? எல்லாரும் வெறும் விரல விட்டு ஆட்டுறேங்கிறா. ஆனா நான் ஒத்தினா வைரமோதிரம் போட்ட விரல கண்ணில் விட்டு ஆட்டுறேங்கிறா. ஏன் தாத்தா அதுக்காக 25,000 தூக்கி அனாமத்தா கொடுத்துட்டீங்களே? டேய், உனக்கு தெரியாதுடா. ஒரேடியா விலையை ஏத்துனா அவளுக்கு பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா விலையை ஏத்தி கூடவே ஆங்காரத்தையும் ஏத்தி படாத தலை லட்சம்பர். அந்த வெற்றிக்கு 50,000 ரூபா கூட கொடுக்கலாம். ஆமா, நம்ம சண்டையில சர்க்கார் தான் குழு காஞ்சிட்டு இருக்கு. போனா போகுதுடா. நாம இந்த ஊருக்கு வந்த நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணி அந்த மாளிகை வம்சத்தை குடிசி ஆகணும். நீங்க மன்னிச்சு விட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் மாமா. என் தாலிக்கு விலை பேசின பாவ இனிமே அவளுக்கு நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். என்ன மணி? வேண்டான்னுட்டா. ஏண்டிமா பாட்டிங்க? பாட்டி உள்ளதா இருக்கா. நீங்க உள்ள போயிடாதே, ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா. ஏன் இருக்க மாட்டா? வாங்க போன சொத்தை வாங்க முடியலையோன்னோ அந்த கோவம் தான் கிழவிக்கு. நாம வாங்கலங்கிற கோவத்தை விட அந்த நீலகண்ட குடும்பம் வாங்கிடுதேங்கிற கோவம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு பேரஞ்ச மாதிரி இருக்கீள்? அது இல்ல, நீலகண்ட குடும்பமா? அவரே தான். மணி, அவ திரும்பி வந்திருக்கா, என்ன நடக்க போறதோ? அவகிட்ட சரிக்கு சரியா நிக்க முடியாதே. அடடா, சஸ்பென்ஸ் தாங்க முடியலையே. ஆமா, அவளுக்கு நம்மளுக்கு என்ன தர அப்படி? அத சொல்லணும்னா 3 தலைமுறைக்கு கதை சொல்லணும். அப்படியா? இத பார்த்து திருவடி, கதை கேட்கிற நிலைமையில நீ இருக்கலாம். ஆனா அவ வந்ததை கேட்டு நாங்க கலங்கி போய் நிக்கிறோம். அதுவும் சரிதான். அவ வந்து இறங்கின வேகம், பார்வையில தெரிஞ்ச இலக்காரம், அப்பப்பா என்னமா டீல் பண்ணிட்டு போனா தெரியுமோ. பாட்டி முகத்துல ஈ ஆடல. அங்க என்ன நடந்தது? பிளாஷ்பேக்க கேட்டா சொல்ல மாட்டேங்கிறேன், லைவ் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேலே. இந்த பாலை குடிச்சிட்டு தெம்பா சொல்லு. ஓ, லஞ்சமா? நாங்க ஏலம் கேட்க போன முன்னோம் நம்மள விட்டு அந்த நிலத்தை வேற யாரு வாங்குவான்னு குறைச்ச விலைக்கு கேட்டோம். அப்போ எங்க இருந்து திடீர்னு ஒருத்த வந்தான், பாட்டி பக்கத்துல உட்காந்தான். நாங்க 10,000 கேட்டான், 11,000ங்கிறான். நான் 12,000 கேட்டான், 13,000ங்கிறான். நான் 20,000 கேட்டான், 30,000 கேட்கறான். எப்படியோ கடைசியில நிலம் கைவிட்டு போயிடுது. அச்சச்சோ. என்ன வாங்கிட்ட? பாலெல்லாம் அப்புறமா குடிக்கலாம். பாட்டிக்கும் தாட்சாயணிக்கும் ஏதாவது வாய் தகராறு நடந்ததா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, இவ்வளவு ஆர்வமா கேக்குறியே, அப்படி என்னமா தகராறு? திருவடி, பாட்டி இப்ப வெளியே வந்தாள்னு வச்சுக்கோ, நீ தான் மாட்டிக்குவ. கிளம்பு. கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியலையே. என்ன யோசனை? மணி, அந்த தாட்சாயணி மோசமானவ. நம்ம குடும்பத்தை பழி வாங்குவேன்னு சபதம் போட்டு போனவ திரும்பி வந்திருக்கானா என்ன அர்த்தம்? என்னடி பண்ணுவா? பாட்டி மட்டும் எனக்கு பவர் கொடுத்தான்னு வச்சுக்கோயே, அந்த தாட்சாயினிய ஓட ஓட விரட்டுவேன். மணி, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ பேரு தாட்சாயினி, யமுனா இல்ல. யாரா இருந்தா எனக்கு என்ன? இந்த அகிலா அகிலத்தையே ஆள்றவ. வேலைய பாரு. ஆண்டவா, எதுக்கு படைச்சானோ? குருக்கள் மாமா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு தம்படி செலவு இல்லாம எல்லாத்தையும் இவாளே பாத்துக்கிறேன்னு சொல்றா. என்ன யோசிக்கிறேன்? இதுதான் நல்ல சமயம், வேற வரன் கிடைக்காது. மாப்பிளைக்கு குபேரன் சொத்து மாதிரி கொட்டி கிடக்கிறது. அப்படியே உங்க பேத்திய அப்படியே நகையாளிய இழைச்சு விட்டுருவா. எல்லாம் சரி, பெரிய பேத்திக்கு தான் அவசரவசமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் அவளுக்கு போறதா சொன்ன நகையே இன்னும் போட்ட பாடில்லை. இப்போ இவ கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. மாமா, உங்க பெரிய சம்பந்திக்கு அதான் அந்த கணேச ஐயருக்கு எவ்வளவு போட்டாலும் திருப்தியே இருக்காது. பணத்து வாயில இருந்து கூட பணத்தை எடுத்துருவார். அவளையும் இவாளையும் ஒரே தட்டுல வைக்காதையும். இவா ரொம்ப ரொம்ப நல்லவா. சட்டு புட்டுன்னு யோசிக்காம நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பாத்துருங்கோ.
அனந்தராமா, கல்யாணி நன்னா படிக்கிறா, அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கலாமேன்னு. நன்னா இருக்கே மாமா. மழை பெஞ்சு நிரம்புமா பனி பெஞ்சு நிரம்புமா? பொம்மை நாட்டிக்கு படிப்பு எதுக்கு? அதானே மல்லாக்கப்படுத்துட்டு மாங்காய கடிக்கிறது விட்டுட்டு குப்பரக்கப்படுத்து எதுக்கு கொப்பரைய குறிப்பானே என்ன? சுவாமி, ரொம்ப யோசிக்கிறீர்கள் போல இருக்க. எங்க சொத்து எல்லாத்தையும் எங்க அண்ணன் பையன் சம்பத்துக்கு தான் தரப்போறோம். சம்பத் ரொம்ப லட்சணமா இருப்பான். தயங்காம உங்க பேத்தி அவனுக்கு கொடுக்கலாம். நீங்க ரொம்ப யோசிக்கிறீர்கள் போல இருக்கே. இல்ல, மன்னிக்கணும். நான் தயங்குறது மாப்பிள்ளை வீட்டார பத்தி இல்ல. அவ சின்ன குழந்தை, அதுதான் பாக்குறேன். மாப்பிளைக்கு மட்டும் என்ன 12 வயசு தானே ஆகுறது? பெத்தவா ஆக்சிடென்ட்ல கண்ணு மூடிட்டா. தோ சித்தி சித்தப்பா தான் வளர்த்துட்டு இருக்கா. பையன் என்ன மாதிரியே நல்ல பையன், என்ன மாதிரியே கெட்டிக்காரன். அதுக்கு இல்ல, கொஞ்ச நாள் போகட்டுமேனு தான். அதெல்லாம் தள்ளி போட முடியாது. ஏ, எல்லாம் கைவிட்டு போயிடும். என்ன சொல்றேன்? எனக்கு ஒன்னும் புரியல. அது வந்து எங்க அம்மா படுத்த படிக்கா இருக்கா, பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லியிருக்கா. அதனால சாகறதுக்குள்ள கதையை முடிச்சிடலாம்னு சொல்றா அவ. சத்த சும்மா இருக்கேளா? சரி, கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்றா. நாக்கு குளறி எடுத்து, சீ வாய் குளறி எடுத்து. பொண்ண பெத்த மாமியும் மௌனமா இருக்கா. இதோ பாருங்க, அனந்தராமன் சொன்னாருன்னா நாங்க இங்க பொண்ணு கேட்டு வந்ததே. உங்களுக்கு உச்சிதமா இல்லைன்னா சொல்லிடுங்க, இத்தோட விட்டுடலாம். இங்க பாருங்க, எங்க பிள்ளையாண்டானுக்கு நான் நீனு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்கா. மத்தபடி அவனுக்கு குறைகரா இருக்கிறதுனால உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்தோன்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. இதோ பாருங்க மாமா, உங்க ஆத்து மேல நேக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. ரொம்ப கஷ்டப்படுறாளே பாவம்னு தான் இவாள நான் அழைச்சிட்டு வந்தேன். நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு வர்ற கிளாக்காயை சாப்பிடுறது மேல இல்லையா? இன்னைக்கே உங்களுக்கு பலாக்கா கிடைச்சிடுச்சு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தாத்தா யாரி வரலாம்? நமக்கு தெரிஞ்சவா தாமா. இதோ பார் ராசாத்தி, இந்த மாமியும் இவ ஆத்துக்காரரும் உன்னை பெண் கேட்டு வந்திருக்கா. நோக்கு, இவ ஆத்துல கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமோன்னோ? அவ சின்ன பொண்ணு, அவளாண்ட போய். இந்த காலத்து சின்ன பொண்ணுங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறதே. அம்மா நேக்காம கல்யாணம். ஆமாடி செல்லம், என் புள்ள சம்பத்து தான் மாப்பிள்ள. ராஜா மாதிரி இருப்பான். அப்ப நீக்கு இதே மாதிரி நிஜமான கம்மல் போடுவேலா? கல்யாணி, அதிக பிரசங்கித்தனமா பேசப்படாது, சும்மா இரு. மாமி, அதை விடுங்கோ. குழந்தை ஏதோ புரியாம பேசுறா. நேக்கு புரியும் தாத்தா. இப்பதானே சுமதி கல்யாணம் பண்ணிட்டு போனா. அவளுக்கு எவ்வளோ நகை போட்டு இருந்தாங்க தெரியுமோ? மாமி, நேக்கு நிஜமாலுமே கம்மல் போடுவேலா? கல்யாணி, பேசாம இரு. மாமி, உங்களுக்கு காதுல கம்மல் இருக்கோ இல்லையோ, ஆனா தொண்டை மட்டும் நன்னா கம்மறது. குழந்தை ஏதோ வெகுளியா பேசிட்டு இருக்கா, சும்மா இருங்களேன். ஆமாடி செல்லம், உனக்கு கம்மல் ஜிமிக்கி எல்லாமே தருவோம். அப்போ தங்க வளையல்? வயிறு வளையலே போடுவோமா? அப்போ கொலுசு? இந்த மாமியை கொலுசு போட்டு மோகினி மாதிரி சுத்திட்டு இருக்கா. நோக்கு போட மாட்டாளா என்ன? அப்ப எல்லாம் சரி. ஜெரிக்க போட்ட பட்டு பாவாடை சட்டை வாங்கி தரேலா? ஓ, பேஷா வாங்கி தர சொல்றேன். தாத்தா, நேக்கு நகை, பட்டு பாவாடை சட்டை, பக்ஷனம், மிட்டாய் இதெல்லாம் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆஹா, பொண்ணே சொல்லிட்டா, அப்புறம் என்ன சுவாமி? மன்னிக்கணும், அவ சின்ன பொண்ணு, ஏதோ பட்சணம் சாப்பிடணுங்கிற ஆசையில சொல்றா. சுவாமி, உங்களுக்கு தான் பட்சணம் செய்ய கூட வசதி இல்லையே. ஏழைக்கேத்த எள்ளுருண்டன்னு சொல்லுவா, அதுக்கு கூட நீங்க கதி கட்டவளா இருக்கே. பேசாம உங்க பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ. ராணி மாதிரி இவா பாத்துருவா. இவ்வளவு நாள் நீங்க செய்த ஆராதனைக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்? இந்தாங்கோ, முதல்ல தட்ட பிடிங்கோ. என்ன இப்படி திடுதிப்புன்னு சொல்றேன்? என் ஆத்துக்காரரும் ஊர்ல இல்ல. சாமியே இங்க இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமியே இங்க இருக்கும்போது பூசாரி பத்தி என்ன கவலை? அப்பா பேச்ச புள்ள தட்டுவானா என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, என் மகனையும் ஒரு வார்த்தை கேட்டுண்டு. குருக்கள் மாமா, அது இதுன்னு யோசிச்சு நீங்க முடிவு எடுக்காம இருந்தேன்னா இவா பிச்சுட்டு போயிருவா. அப்புறம் என்ன பண்ணுவேள்? நாளையில இருந்து தேய்பிரை வேற ஆரம்பம். நல்ல வரணா வந்திருக்கு, முடக்கி போடுங்க, கப்புன்னு பிடிக்கோ, சொல்றத கேளுங்க. அந்த லட்டு, பூ, பாவாடை சட்டை இதெல்லாம் நேக்கு தானே? எல்லாமே நோக்கு தாண்டி செல்லும். ஆனா இவா ஒத்துக்க மாட்டேன்றாளே, என்ன பண்றது? வாங்கிக்கோங்க தாத்தா. சரி, எல்லாம் பகவான் திருவுள்ளம். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். அப்ப எந்திரிக்கோ எந்திரிக்கோ, தட்ட பிடிங்க, இந்தாங்க இந்தாங்க, குடுங்க குடுங்க, மாத்திக்கோ மாத்திக்கோ. எல்லாம் நல்ல நேரம், மாத்திட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நீ வந்தாச்சானே என் பிராணனை போட்டு வாங்கிட்டா. நீங்க பாட்டுக்கு ஜோடி போட்டு 2 பேரும் கிளம்பிட்டு நான் தனியா என்ன செய்ய முடியும்? அது கிடக்கட்டும், போன காரியம் என்ன ஆச்சு?
எப்படியோம்மா ஒரு வழியா ஒரு வரனை தேடி கண்டுபிடிச்சாச்சு. எவண்டி ஏமாந்தா? யாரோ கோவில் குருக்கள்மா. பார்க்க ரொம்ப அப்ராணியா இருக்கார். ஆனா அந்த குழந்தை படுச்சுட்டி. அது சரி, குருக்கள் அவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்வாரா? பொண்ணு இல்லம்மா, அந்த குருக்களோட பேத்தி. தம்புடி தேராது. கோவில் மேளத்தை அடிச்சு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணினா அதுவே கல்யாணம். எல்லாம் இந்த சம்பத்துக்கு அது போதும். இன்னொன்னு தெரியுமோ, அந்த பொண்ணு இப்பவே நம்ம எவ்வளவு நகை போடுவோம்னு கேக்குறா. இது என்னடி கூத்தா இருக்கு? அரச மரத்தை பிடிச்ச பிசாசு அது கீழே இருக்கிற பிள்ளையாரையும் பிடிச்ச கதையால இருக்கு. நீ ஏமா கவலைப்படுற? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அப்புறம் பாரு, சொத்தெல்லாம் புடுங்கிண்டு அவ 2 பேரையும் துரத்தி விடுறேனா இல்லையா? டேய் சம்பத்து வேணாண்டா. அச்சச்சோ, என்னமா ஆயிடுத்தாங்க? வேணா. டேய் சம்பத் சம்பத் வேணா. இதெல்லாம் பண்ண கூடாது. என்னமா அது? சொன்னா கேளு. கையெல்லாம் சுளுக்கு புடிச்சிரும்டா. ஏய், என்னடி இது கன்றாவி? இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? ஒரு வகையில அந்த குருக்களோட பேத்தி ரொம்ப பாவமா. இந்த மூர்க்கனண்ட மாட்டிட்டு என்ன அவஸ்தைப்பட போறாளோ தெரியல. அத பத்தி நீ ஏண்டி கவலைப்பட்டு இருக்க? அது அவ வாங்கிட்டு வந்த வரம். தரித்திரம் பிடிச்சவ ஆத்துல பிறந்தா இப்படிதான் வாழ்க்கை அமையும். சரிம்மா, இப்ப அவனுக்கு என்ன பண்ணி வழிக்கு கொண்டு வர்றது? அவன் இப்படி எல்லாம் கெஞ்சினா வழிக்கு வரமாட்டான். நான் அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஒண்ணு பண்றேன். தன்னால வழிக்கு வருவான் பாரு. இந்த வரேன். எழுந்துரு. எழுந்துடுறா. ஏய் சம்பத். ஏய் சொன்னா கேளு. ஏய் சீக்கிரம் வந்து இரும்பு எடுத்துட்டு வா. என்ன விடு. என்ன விடு. சம்பத். என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. சம்பத். இவன் பொண்ணு அவ. என்ன விடு. ஐயோ வேணாம். ஐயோ வேணாம். ஐயோ விடுங்க. இப்ப சரி. மூணு வேளையை மூக்கு பிடிச்சிட்டு சந்தியாவந்தனம் பண்றீங்களோ இல்லையோ, என்ன நல்ல மூக்கு பிடிக்க வைக்கிறேன். அப்பா எங்க? அப்பா எங்கன்னு கேட்டேன். மாயாவரத்துல கணபதி ஹோமத்துக்கு போயிருக்கார். இருங்க, நான் சாதம் எடுத்துட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்காம படிச்சுட்டு இருக்கையா? படிச்சு என்னத்தை கிழிக்க போறியோ? ராத்திரியான குடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ சாப்பிட்டியா? என்னைக்கு உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்டுருக்கேன்? நீ நல்லவ தாண்டி. இந்த பாழா போன குடிப்பழக்கத்தை போடணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்னா என் மேல குத்தம் இருக்கு, அதான் நீங்க குடிக்கிறேன். இந்தங்கோ சாப்பிடுங்கோ. என்னடி என்ன விசேஷம் இன்னைக்கு? என்னைக்கும் இல்லாத திருநாளா பாயசம்லாம் வச்சிருக்க? உங்க தோப்பனார் உத்தரவு. என்னடி பாயசத்துல இருக்கிற இனிப்பும் வார்த்தையில இல்லையே? உங்க 2வது பொண்ணு கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுத்து. என்னது? நிஜமாவா சொல்ற? நல்ல பணக்கார இடம். அவளே நம்ம கல்யாணம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு வந்தாளாம். நம்மாத்து நல்லவன் தெரிஞ்சுமா பொண்ணு கேட்டு வந்தா? அவளுக்கு பொண்ணு குணவதியா இருந்தா போதுமா, மற்றபடி கவலை இல்லையா? என்ன சாவித்திரி, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதுன்னு சொல்ற, குரல்ல சந்தோஷத்தையே காணுமே. நான் என்னத்த சொல்றது? பெரியவ தான் கல்யாணம் பண்ணிட்டு மனசு நிம்மதி இல்லாம மாமியாரத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானா, கல்யாணியாவது நல்லபடியா படிக்க வைக்கலாம்னு நினைச்சா இப்ப அதுலயும் மண்ணள்ளி போட்டாரு. கடைசியில் இவ வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாம போயிடுமேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. டேய், கல்யாணி அதிர்ஷ்டக்காரிடே, அதனாலதான் அவளுக்கு வரன்னு தன்னால தேடி வந்திருக்கிறது. நம்ம பொறுப்பா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தா நம்ம குடும்பம் இந்த கெதிக்கு ஆளா இருக்குமா? பாரு,
யார் யாருக்கு எது பிராப்தமோ அது மட்டும்தான் நடக்கும். ம்ம். இதெல்லாம் கையால் ஆகாதவ சொல்ற பேச்சு. ஒவ்வொருத்தரும் பொண்ணுங்களுக்கு கல் நெக்லஸ் வைரத்தோடுன்னு பார்த்து பார்த்து வாங்குறா. இதோ பாருங்க, என் கழுத்துல மஞ்ச கயிறும் அதுல கட்டியிருக்கிற மஞ்ச கிழங்கும் தான் என்னோட ஆபரணமே. என் பொண்ணு காசே ஒண்ணு வாங்க முடியல. பிள்ளையாத்துக்கார நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறதுல நமக்கு என்ன பெருமை இருக்கு சொல்லுங்க? அதனாலதான் சாவித்ரி நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். பிறந்த இடத்துலயே வறுமையில வாடி வதங்காம வாக்கப்பட்டு போற இடத்துலயாவது அவர் நன்னா இருப்பாள்ல. ஒவ்வொரு பண்டிகைக்கும் புது துணி தருவோமான்னு அவ ஏக்கமா பாக்குறதும், நான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அடுத்த தடவை வாங்கி தரேன்னு சால்ஜாப்பு சொல்றதும். பாவம் குழந்தை மாமியாரத்துல சோகப்பட்டோம். உங்க மனசுலயான இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றது? நீங்க குடும்ப பாசமே இல்லாத கல்லஞ்சக்காரன்னு நினைச்சுட்டு இருந்தேன். சரி, கல்யாணிக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறேன்? இந்த குடியாரம் பெற்ற பொண்ணுக்கும் ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னா அது காரணம் எங்க அப்பா பண்ற புண்ணியம் தானே சாவித்ரி. அப்பா தினம் அந்த ஈஸ்வரனுக்கு பூஜை பண்றாருல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போய் கையால மெண்டு படுங்கோ. எல்லாம் என் தலை எழுத்து. இவர் கையாலாகாத தனத்தை மறைக்க குடிக்கிறார். நான் என் சோகத்தை மறக்கிறதுக்கு எத்த தின்ன பித்தம் தெளியும்னு கிடந்து அலையிற. நீ ஏண்டி இன்னும் தூங்கலையா? அம்மா, நீக்கு எப்பமா புது பாவாடை நகை எல்லாம் வாங்க போறேன்? தாத்தா நாளைக்கு வாத்துக்கு போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வருவா. வரைச்சி பாவாடை நகை எல்லாமே வாங்கறதுக்கு பணம் வாங்கிட்டு வருவா. அம்மா, நீக்கு கல்யாணம் ஆன உடனே நான் உன்னை விட்டு போயிடுவேனாம்மா? நான் ஏன் இங்கே இருக்க கூடாதா?